டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ ஜாமீனில் வெளியே வந்த பிறகு எந்த மாதிரியான மாற்றம் வந்திருக்கு மேடம்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. கேஜ்ரிவால் வெளியில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு. மாற்றம் பாஜகவுக்கு சாதகமாக நடந்திருக்கு. எப்படின்னாக்கா வெளியில் வந்தோட இது சுப்ரீம் கோர்ட்லேருந்து சில ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடக்குது. அப்போ கூட ஒரு காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் தன்னுடைய காதலியை கொலை பண்ணிட்டு அந்த தந்தூரி சிக்கன் சொல்லுவாங்க, ஒரு அடுப்பு இருக்கும், அந்த ஒரு ரோஸ்டரில் போட்டு எடுத்துட்டு இவர் தப்பிச்சு வந்துடுறாரு. தப்பிச்சு வந்து போலீஸ் தேடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே மெட்ராஸில் தஞ்சை அடைஞ்சு இங்கே இருக்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தரை வச்சு இடைக்கால ஜாமீன் எடுத்து அங்கே போய் போலீஸ்கிட்ட சரண்டராரு. அப்போ இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த இடைக்கால ஜாமீனே கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கிரைமு, இது ரொம்ப கொடுமையான ஒரு குற்றம் நடந்திருக்கு, அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது தவறு, கொடுத்துருக்கக்கூடாது, இது ஒரு முன்னுதாரணமாக வச்சு பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்புரை வந்தது. அப்படி இருக்கிற தீர்ப்புரையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கேஜ்ரிவாலுக்கு அவர் கேட்ட ரெகுலர் பெயிலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது எப்போதும் கேட்குற பிணையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 15 நாளைக்கு இப்போ இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த இடைக்கால ஜாமீன் கொடுத்தது ஒரு விதத்தில் அது மறைமுக ஆசீர்வாதம் கடவுள்கிட்டருந்து கிடைச்சது பாஜகன்னு வச்சுக்கணும். ஏன்னாக்க அவர் வந்தது மற்ற அந்த கூட்டணி கட்சிகளுக்கு சோதனையாக போயிடுச்சு. வந்தார், சாதனை பண்ண போகிறாரு, மீடியாக்களை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, கொள்கிறாரு. அப்படி பாஜகவில் 75 வயசுக்கு மேலே மோடி அவர்கள் இருக்கக்கூடாதுங்கிற ரோல் இருக்கிறதுனால அவர் இருக்க மாட்டார் பிரதமரா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை அவுத்து விட்டாரு. பாவம், அவருக்கு தெரியாது போல் இருக்கு. பாஜகவில் இப்போ எல்லாம் எல்லாமே மாறி உள்ளுக்கு இருக்கிற அவங்களுடைய சட்டத்திட்டங்களை பற்றி இவருக்கு ரூல்லாம் எப்படி இருக்கு தெரியும் தெரியல. இவருடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருந்ததுங்கிறது இப்போ அம்பலமாகுது. ஏன்னாக்க இவரை பார்க்கறதுக்கு அவங்களுடைய பெண் நிர்வாகி ஒருத்தங்க போகிறாங்க. அவங்க தற்கால ராஜ்யசபா எம்பி, அவங்க பாராளுமன்ற உறுப்பினர், மேலவை பாராளுமன்ற உறுப்பினர். பார்க்க போறச்சு அப்பாயின்மெண்ட் கேட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் முதலமைச்சருடைய வீட்டிலேயே, அதாவது முதலமைச்சருடைய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வீட்டிலேயே அந்த அம்மா தாக்கப்படுறதா ஒரு உடனே 100ல் கால் கொடுத்து அங்கே இருக்கிற போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. ஒரு 5 மினிட்ஸில் 9:10 அன்றைக்கி காலையில் போகிறாங்க. 9:35க்கு இந்த மாதிரி நடக்குது. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொரு கால் போடுறாங்க. ஃபோன் நடக்குது, ரெக்கார்ட் ஆகுது, அங்கே PCR ஆகுது. அப்படி இருக்கிற சமயத்தில் உடனே அங்கேருந்து வெளியில் அந்த இருக்கிற சிவில் லைன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகவலை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா அவங்க ஒரு அறிக்கையை எழுதி தர சொல்கிறாங்க. கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போய்ட்றாங்க. இது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே இருக்காங்க தெரியல. அவங்க ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இன்னைக்கு கேஜ்ரிவால் எப்படி வெளியில் வந்தாருமா, வெளியில் வந்த காரணமே அங்கே சாராய விலைக்கு கொடுத்ததில் விலையை நிர்ணயம் பண்ணுறதுல நடந்த ஊழல். அந்த ஊழல் காரணமாக தான் இந்த பிஆர்எஸ் உடைய கவிதாங்கிற மேடம் உள்ளே இருக்காங்க, சந்திரசேகரோட மகள். அதுக்கப்புறம் இவர் இருக்கார், இவருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மனீஷ் சிசோடியா இருக்கார். அப்புறம் சஞ்சய் சிங் மட்டும் 300 பாராளுமன்ற உறுப்பினர் வெளியில் வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பிணை கொடுத்தது உச்சநீதிமன்றம். இப்போ இவருக்கு தற்காலிக கொடுத்த, இப்போ நான் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் முன்னுக்கு பின்ன இப்போ நடந்திருக்கு. எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்குலாம் அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னாக்க அவர் இந்த கேஸை ரத்து பண்ணணும்னு சொல்லியே கேட்டார். அது முடியாதுன்னு சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காரு. இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை கேட்டோன்னே இது என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருக்கிற செந்தில் பாலாஜி போன்றவங்களா, தனக்கும் கொடுத்துருவோம் உச்சநீதிமன்றம்னு இன்னைக்கு ரொம்ப குஷியாக இருந்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் அவருடைய வழக்கை ஜூலை 15 தள்ளி வச்சிருச்சு. காரணம் அவசரம் என்னன்னு கேட்டுடுச்சு. ஸோ இப்படி உச்சநீதிமன்றங்கிறது அந்த தீர்ப்புரையிலேயே கேஜ்ரிவாலுக்கு கொடுத்ததை மற்ற இதோடு கணக்கிட முடியாது, இதில் இருக்கிற அளவுகோல் வேறன்னு சொல்லுது. அதை விட்டுடுவோம். இப்போ நான் கேட்ட மாதிரி இந்த பெண்மணி இப்போ எங்கே இருக்காங்கன்னே விஷயம் தெரியல. அதை என்ன பண்ணாங்க, முதல்ல நடந்த 24 மணி நேரத்துக்கு அமைதி காத்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அதனுடைய சஞ்சய் சிங்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆம் ஆத்மியோட சொன்னார், நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அதை முதலமைச்சர் கட்டாயம் எடுப்பார், எங்கள் கட்சி தலைவர் எடுப்பார்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பார்த்தானாக்க அந்த உதவியாளர் அவர் கூட தான் பயணிச்சிட்டு இருக்காரு. அதுக்கான விஷுவல் கம்யூனிகேஷன் வருது, ஃபோட்டோலாம் வருது. ஆனால் ஒன்றும் கண்டனம் வரல. அது கொடுத்து இன்றைக்கி பாஜகவும் கேள்வி எழுப்புகிறாங்க, மற்ற பொதுமக்களும் கேள்வி எழுப்புகிறாங்க. ஏன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவங்க பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பிணையில் வெளியில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவங்க வீட்டில் நடக்குதுன்னாக்க, அப்போ போலீஸ் தானாக ஏன்னா பிசிஆரில் கொடுத்த 100ங்கிற இதை வச்சு சட்டத்தை படி பார்த்தானாக்க உடனே ரிப்போர்ட்டை எடுத்து பண்ண முடியும். ஆனால் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர் வீட்டுக்கு விசாரணைக்கு போயிருக்காங்க. இதனால் கேஜ்ரிவால் வந்தது அந்த I.N. கூட்டணிக்கு விபத்தாக முடிஞ்சதே தவிர அவங்களுக்கு ஆதரவாக இல்லை. இதனுடைய விளைவை நீங்கள் பஞ்சாபில் 13 சீட்டில் அவங்க என்ன கதியாக போகிறாங்க பாருங்கள்.
இது பாஜக தனியாக அங்கே நிற்குது, அவங்களுக்கு சாதகமாக முடியும். அங்கிறது என்னுடைய கருத்து.